அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹிஜ்ஜாவின் முதல் பிறையை பார்த்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்து கொண்டிருக்கும் நமக்கு லிபியாவிலிருந்து மக்காவுக்கு சென்ற அமருடைய கதையை கேட்டதால் அல்லாஹு தாலாவின் மீது நாம் எவ்வாறு தவக்கலோடு இருக்க வேண்டும், அவனுடைய கருணையின் மீது நாம் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. அமர் என்பவர் லிபியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தன்னுடைய பயண ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டு ஏர்போர்ட்டுக்கு மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கிறார். அவ்வாறு வரும்பொழுது அவருக்கு இமிக்ரேஷனில் அவருடைய ஷர்னேபில் ஏதோ ஒரு சிறு தவறு ஏற்பட்டுள்ளது. அதை திருத்தும் நேரத்தில் அவருக்கு போர்டிங் நேரம் முடிந்து விட்டது. அவருடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. அவருடைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் அமருக்கு சமாதானம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹு தாலா இந்த வருடம் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல பாக்கியம் இல்லை போல இருக்கு. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியம் அவசியம் கிட்டும் என்று அவருக்கு சமாதானம் சொல்லி கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ அமர் இல்லை, நான் நியத் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வந்திருக்கிறேன், அவசியம் அல்லாஹு தாலா என்னை ஹஜ்ஜுக்கு அழைப்பான் என்று அங்கேயே காத்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த சமயம் பார்த்து டேக் ஆஃப் ஆனதே அந்த ஃப்ளைட்டில் சிறு ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஃப்ளைட் திரும்பவும் அதே ஏர்போர்ட்டுக்கு திரும்பி இருக்கிறது. வந்த உடனேயே அந்த இயந்திர கோளாறை சரி செய்து கொண்டு அந்த ஃப்ளைட்டு திரும்ப டேக் ஆஃப் ஆகும் பொழுது இங்கேருந்து ஆஃபீஸருங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸருங்க ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட்டுக்கு சொல்கிறாங்க, அமருங்கிற ஒருத்தர் காத்து கொண்டு இருக்கிறார், முதலில் அவரை ஏறுவதற்கு நேரமாகிவிட்டது, அதனால் அவரை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது பைலட் என்ன சொல்கிறாரு, இல்லை இது இப்போ என்ஜின் ஸ்டார்ட்லேயே இருக்குது, இது கதவெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, அதனால் நாம் இப்போ திரும்பவும் கதையை திறக்க முடியாது, அவரை அழைத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறத்து விடுறாங்க. மறத்து விட்டு அந்த ஃப்ளைட் திரும்பவும் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருங்க அமரை திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாட்டம் இருந்தால் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு அவசியம் கூப்பிடுவான்னு. அப்போவும் அமர் சொல்கிறாரு, இல்லை, நான் உண்மையான நியத்துடன் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக தான் வந்தேன், நான் ஹஜ்ஜுக்கு தான் போவேன், நான் திரும்பி போக மாட்டேன், அல்லாஹ்வுடைய நாட்டத்துடன் என்னை அல்லாஹ் அழைப்பான் என்று சொல்லி அங்கேயே காத்திருக்கிறார். அது அப்போ பார்த்தால் அந்த சென்ற ஃப்ளைட்டில் திரும்பவும் ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஃப்ளைட் திரும்பவும் கிட்ட அதே ஏர்போர்ட்டுக்கு திரும்பி இருக்கிறது. திரும்பி வந்த உடனேயே அந்த கோளாறெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. பைலட் இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் முன்னாடி சொன்னீங்களே அமர்ன்ட்டு வர அந்த பயணி இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ட்டு அவர் பைலட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸருங்க சொல்கிறாங்க, ஆமாம், அவர் இங்கே தான் காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னோடனே பைலட் என்ன சொல்கிறார், அவர் வந்தால்தான் இந்த ஃப்ளைட்டே நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அமர் எல்லாரும் அவரை மிகவும் மரியாதையுடன் அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கூறிய வண்ணம் ஜித்தாவுக்கு பறந்து விட்டார். இதிலேருந்து நமக்கு என்ன அல்லாஹ் தாலா பெரிய படைப்பினையை கொடுத்திருக்கிறான். நாம் படைப்புகளை நம்பாமல் படைத்தவனை நம்புவது தான் தவக்குல் என்பது. அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுதும் மிகப்பெரியது. அவனுடைய கருணையை பற்றி நாம் சிறிதும் கவலைப்படவே கூடாது. அல்லாஹ் இன்று நடப்பது, நேற்று நடந்தது, இனிமேல் நடக்க போடுவது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படைத்தான் நடக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது கதை இல்லை, இது நிஜமாக நடந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும்.